வெல்கம் டு கீத்து குக்ஸ். குடமிளகாயை வச்சு நாம் இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக ஒரு ரெசிபி செய்யலாம். என்னோட இந்த குக்கிங் சேனலை ஆதரித்த அத்தனை நண்பர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கை வேக வச்சு அதை மசிச்சு வச்சுக்கலாம். இப்போ நமக்கு உருளைக்கிழங்கு ரெடி ஆகிடுச்சு. இது கூட நம்ம ரொம்ப பொடியாக நறுக்கின வெங்காயம், பெரிய வெங்காயம் 2 சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் ஒரு 3, அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். மல்லித்தலை ஒரு கைப்பிடி அளவு பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். குடமிளகாய் பீசஸை நம்ம சேர்த்துக்கிறோம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறோம். கரம் மசாலா 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு. இது தண்ணி இல்லாமல் நம்ம பிசைஞ்சிக்கலாம். அது கூடவே அரிசி மாவு ஒரு 6 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். எல்லாம் நம்ம ட்ரையாக தான் பிசைஞ்சிக்கிறோம். கடலை மாவு 2 ஸ்பூன் சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். கெட்டியாக பிசைஞ்சு ரெடி பண்ணி வச்சுட்டோம். இது நம்ம சின்ன சின்ன உருண்டை பிரிச்சுக்கலாம். இது நான் உருளைக்கிழங்கு போண்டா போடுறதுக்காக பிடிச்சிருக்கேன். உருண்டை ரெடி பண்ணிட்டோம். ஆனால் குடமிளகாயில் இந்த ஷேப் கட் பண்ணதுக்கப்புறம் மீதி இருந்த பீசஸை தான் நாம் இந்த ஸ்டஃபிங் பொருளோடு நான் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த குடமிளகா ஷேப்குள்ளே இந்த ஸ்டஃபிங்கை நிரப்பி லெவல் பண்ணி இதையும் ரெடியாக நான் வச்சுக்கிட்டேன். குடமிளகா ஸ்டஃபிங் பஜ்ஜிக்கு தேவையான இந்த ஷேப்பையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம். அடுத்தது நம்ம பஜ்ஜியாக தான் போட போகிறோம். போண்டா பஜ்ஜி போடுறதுக்கு நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 1/4 கிலோ அளவுக்கு போண்டா பஜ்ஜி மாவு எடுத்திருக்கேன். நாம் போண்டா பஜ்ஜி மாவுக்கு பதிலாக கடலை மாவும் யூஸ் பண்ணிக்கலாம். கடலை மாவு யூஸ் பண்ணும்போது மிளகாத்தூள், பெருங்காயம், உப்பு இதெல்லாம் நாம் தான் சேர்த்துக்கணும். போண்டா பஜ்ஜி மாவே ரெடியாக கிடைக்கும்போது நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். டைமும் நமக்கு சேவ் ஆகும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம கரைச்சிக்கலாம். அப்போ தான் கட்டி பிடிக்காது. நமக்கு இப்போ பஜ்ஜி மாவு கரைசல் ரெடி ஆகிடுச்சிங்க. ஒரு வாணலியில் இந்த டிஷ் பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம ஃபஸ்ட்டு உருண்டையாக பிடிச்சி வச்ச உருண்டைகளை உருட்டி உருளைக்கிழங்கு போண்டாவாக நம்ம போட்டு பொரித்து எடுக்க போகிறோம். உருளைக்கிழங்கு போண்டா ஒன்று ஒன்றா நம்ம உருட்டி எண்ணெயில் போட்டுக்கிட்டோம். நம்மளோட ஸ்டவ்வை பாதி சிம்மில் வச்சுக்கிறது நல்லது. அப்போ தான் நமக்கு உள்ள மசாலா எல்லாம் கரெக்டாக வேகும். போட்டு விட்டு திருப்பி விட்டு எல்லா பக்கமும் வேகிற மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். போண்டா இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. உருளைக்கிழங்கு போண்டா ரெடி. இதே மாதிரி நம்ம மற்ற உருண்டைகளையும் போட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம குடமிளகாயில் ரிங் பஜ்ஜி செஞ்சுக்கலாம். நம்ம வட்ட வட்டமாக கட் பண்ணி உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துகிட்டு சைடில் இருக்கிற சின்ன குட்டி பீஸை தான் நம்ம கட் பண்ணி இந்த ஸ்டஃபிங்கில் சேர்த்துருக்கோம்.
மீதமுள்ள அந்த குடமிளகாயில் வேறு டிஷ் செய்யலாம், பட் எதுவும் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த ஸ்டஃபிங்லேயே மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போது நமக்கு ரிங் பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சிங்க. சூப்பராக வந்திருக்கு. அடுத்து நாம் ஸ்டஃபிங் பஜ்ஜி செஞ்சுக்கலாம். குடமிளகாயில் நம்ம முன்னே இந்த ஸ்டஃபிங்கை ஃபில் பண்ணி வச்சுருந்தோம். அதை நம்ம இப்போ மாவில் நினச்சி எண்ணெயில் போட்டுக்கலாம். பலகாரம் பொதுவாக பொரிக்கும்போது நம்ம ஸ்டவ்வை வந்து பாதி அனலில் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அப்போ தான் பக்குவமாக உள்ள வெளியே எல்லாமே ஃபைனாக வேகும். இப்போ வந்து நம்ம ஸ்டஃபிங் பஜ்ஜி திருப்பி விட்டுக்கலாம். மிதமான தீயில் வேகும்போது உள்ளெல்லாம் நல்லபடியாக சூப்பராக வேகுங்க. இல்லைன்னா மாவாக இருக்கும். 2 பக்கமும் வேக விட்டு எடுத்துக்கலாம். சூப்பராக வந்திருக்கு. ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சிங்க. ரிங் பஜ்ஜி, ஸ்டஃபிங் பஜ்ஜி வித் உருளைக்கிழங்கு போண்டா. நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டஃபிங் பஜ்ஜி நல்லா வெந்திருக்கான்னு பார்க்கலாம். சூப்பராக வந்திருக்குங்க. நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.